வணக்கம் நண்பர்களே. தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி தான் பேச போகிறேன். நம்ம நாட்டில் ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, எல்லா லெவல்லையும் இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறையில் அவங்க வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த தாழ்வு மனப்பானை எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவன் நம்மளை என்ன நினச்சிருவான், அடுத்தவங்க நம்ம என்ன பட்டுடுவோம் அப்படின்றதுனால தான் தாழ்வு மனப்பான்மைன்றது அது வந்து ஒரு முழு உருவமாக எடுத்து ஒரு அவங்க வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு மேலேயும் யாரும் கிடையாது, உங்களுக்கு கீழே யாரும் கிடையாது. தயவுசெய்து ஒரு மனுஷனாக பிறந்தா உங்களுக்கான யூனிக்னஸ், ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுக்கு மேலே எதுவும் நீங்கள் யாருக்கும் நீங்கள் என்னென்னு காட்டணுன்ற அவசியமும் கிடையாது, யாருக்கு தாழ்ந்து போகணுன்னு அவசியமும் கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த பதிவை பார்த்துட்டு இன்னைக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டு உடச்சிட்டு நெஞ்ச நிமித்தி தைரியமாக முழுமையாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறது என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். இது ஏன் சின்ன வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் சரி, வாழ்க்கையை குறுகி கூணி வாழ்கிறாங்க. ஏன் அப்படி வாழணும்? இன்னைக்கு நம்ம உடச்சு நிமிந்து சந்தோஷமா தைரியமா முழுமையா வாழணும் நண்பர்கள்.